ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஜெயாஸ் கார்டன். 6 மணி ஷார்ப்பாக ஆன உடனே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஓடி வந்துடுறது தாங்க நம்மளோட வேலையே. இன்னைக்கு நம்ம மூலிகை வகையில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், தொட்டியே தெரியாத அளவுக்கு இருக்குதா கற்பூரவல்லிங்க, ஓமவல்லி அப்படி சொல்லுவாங்கல்ல. எல்லா வீட்லேயும் இது இருக்குங்க. அப்புறம் இதில் என்னத்தை சொல்ல போகிறீங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? இல்லைங்க, உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நான் நல்லா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம சும்மா எல்லா வீட்லேயும் அதை சாதாரணமாக வளர்த்துடலாம் இல்லையா, அதனால அதை வளர்த்துருவோம். ஆனால் அதுக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். எப்போ தெரியுமா தேடுவோம்? சளி பிடிச்சிச்சின்னா ஒரு கஷாயம் போட்டு குடிச்சிருவோங்க, அவ்வளோதானே நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் அதில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அதை பற்றியெல்லாம் இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த பதிவு. வாங்க இப்போ நம்ம அதோட மருத்துவ பயன்கள் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இதுக்கு ஒரு பெரிய பராமரிப்புலாம் தேவைப்படலைங்க. இங்கே பாருங்கள், 20 லிட்டர் வாட்டர் கேன் தான் வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி 1:1 ரேஷியோவில் தான் மண் கலவை கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு கூட நீங்கள் ரொம்ப பெருசாக இது மட்டும்தான் வைக்க போகிறீங்கன்னா ரொம்ப பெருசாக நீங்கள் அலட்டிக்கவே தேவையில்லைங்க. பக்கத்தில் கிடைக்கிற தோட்டத்து மண்ணை எடுத்து வச்சு விட்டீங்கன்னாவே, அதுவும் இந்த பாருங்களேன், ஒரே இந்த மாதிரி ஒரு குச்சியை ஒடிச்சு வச்சுட்டா போதும். எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யார் வீட்லையாவது பார்த்தீங்கன்னா ஒரு குச்சியை ஒடிச்சிட்டு வந்து வச்சிங்கன்னாவே போதுங்க. சும்மா இங்கே பாருங்கள் எப்படி வளர்ந்து நிற்கிறாங்கன்னு. ஆனால் என்ன, இதில் எதுவும் பூச்சி தாக்குதல் வராதுன்னு சொல்லுவாங்க. நானும் அப்படி தாங்க நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே பாருங்களேன், தொடர்ந்து ஒரு 10 நாள் மழை பெஞ்சதில் குட்டி குட்டியாக ஏதோ ஒரு மாதிரி இலைகள் எல்லாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஆயிருக்கு. என்னன்னு தெரில. நான் அதனால கொஞ்சம் இலைகள் எல்லாம் இந்த பாருங்க பிச்சு போட்டிருக்கேன். மழை ரொம்ப பெஞ்சா மட்டும் இது சதைப்பற்றோடு இருக்கனால அந்த மாதிரி ஆகுது. மற்றபடி நமக்கு எந்த பராமரிப்பு தேவைப்படாதுங்க. சரிங்க, நம்ம விஷயத்துக்கு வரலாம். இது சாதாரணமாக நம்ம யாருக்காவது முடியலைன்னா ஆப்பிள் வாங்கிட்டு போவோம் தெரியுமா, வீடுங்களில் போய் பார்க்கறதுக்கு. ஏன் அப்படின்னா, ஆப்பிள் நிறைய சாப்பிட்டோம், டெய்லி சாப்பிட்டோன்னா டாக்டரே பார்க்க வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு அதில் ரொம்ப சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது 250 ரூபா 300 ரூபான்னு கிலோ விற்கிது. டெய்லி வாங்கலாம் அப்படின்னா வாங்கி சாப்பிட எல்லாராலையும் முடியாது. ஆனால் நம்ம நாட்டில் அதிகமான மூலிகைகளை பயன்படுத்தி அதில் ரொம்ப ஒரு பெரிய ஆரோக்கியமாக வாழ்ந்தவங்க நம்ம நாட்டில் உள்ள நம்முடைய தாத்தா பாட்டி பூட்டன் பூட்டி தாங்க. அப்படி இருக்கிறப்ப இதை நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? ஆப்பிளை விட 40 மடங்கு சத்து இதில் ரொம்ப இருக்குதாங்க. அது மட்டும் இல்லை, ஆராய்ச்சியில் இப்போ ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க, ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஆப்பிளை விட 10 மடங்கு அதிகம் இதில் இருக்குதாங்க. அப்படிங்கிறப்ப இதை ரொம்ப ஈஸியாக வளர்க்குற இதை நம்ம தினம் 4 இலையை எடுத்து வாயில் போட்டுட்டு போனோன்னா எவ்வளோ நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, வறட்டு இருமல் சில பேர் நைட்டெல்லாம், காலையிலலாம் நல்லா இருப்பாங்க, நைட்டு ஆனால் பயங்கரமாக 1 மணி நேரம் இருமல் வந்துடும். சில பேருக்கு யூரின் கூட அந்த இருமலில் போகும், வயிறு நெஞ்செல்லாம் வலிக்கும் சொல்லுவாங்க. அதுக்கு மிக சிறந்த மருந்து, நெருப்பில் வாட்டி அதுலேருந்து சாறு எடுத்துட்டு தேனில் கலந்து வெறும் வயிற்றுல 48 நாள் குடித்தோம் அப்படின்னாக்க அந்த 1 மண்டலம் அப்படிம்பாங்க. நம்மளுடைய சித்தர்கள் எல்லாருமே அந்த 1 மண்டலம் பயன்படுத்தணுங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு ரெமெடியை கொடுக்குங்கிறதுனால தான். அப்படி குடிச்சிட்டு வரலாமா, அந்த வறட்டு இருமல் சரியாயிடும். ஆனால் அது ஒரு 4 நாள் குடிக்கிறப்பே உங்களுக்கு சரியா போயிடுங்க. அது மட்டும் இல்லை, இரவில் நம்ம இதை டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்முடைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சாப்பிட்ட உடனே சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வயிறு ரொம்ப பெருசான மாதிரி ஃபீல் ஆகும். அப்புறம் மத்தியானம் வரைக்கும் பசி இல்லாத மாதிரிலாம் இருக்கும்ல, அவங்கெல்லாம் கூட இதை தினமும் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து ஒரு பெரிய ரெமெடியை இது கொடுக்குமாங்க. அப்புறம் பித்தப்பை கற்கள் அப்படின்னாவே அதுக்கு ஒரே ரெமெடி அதுக்கு ஆப்ரேஷன் தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 5 கிராம் சுக்கு, 5 கிராம் முசுமுசுக்கே, 5 கிராம் இந்த இலை, இது எல்லாமே சூரணமாகவே நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. அதை தினமும் காலையில் 6 மணிக்கு, நைட்டு மாலை 6 மணி, அந்த மாதிரி ஒரு 48 மண்டலம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா பித்தப்பை கற்கள் இல்லாமல் இருக்குமா, இல்லைன்னா அந்த ஓரளவுக்கு கியூர் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் கேப் விட்டு திரும்ப ஒரு 48 மண்டலம் எடுக்கணும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு இது சக்தி வாய்ந்தது. ஆனா நம்ம சளிக்கு மட்டும்தானே பயன்படுத்திட்டு இருக்கோம். அதனால தாங்க இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்றேன்.
அப்புறம் சம்மர் வந்துச்சுன்னா கோடை காலத்துல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை வந்து சிறுநீரக கற்கள் இருந்தது அப்படின்னா அந்த சம்மர்ல தான் வந்து அவங்களுக்கு அது பிரச்சனைகளை அதிகம் ஏற்படுத்தும். அப்ப அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 4 இலையை தினமும் மென்னு சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னா இப்பவே கூட ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி சிறுநீரக கற்கள் இருக்குது, எனக்கு கோடையில அந்த பிரச்சனை வரும் அப்படின்னா இப்பவே தொடர்ந்து தினமும் 4 இலைகளை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா 3 மாசத்துல அந்த அந்த பிரச்சனையே நமக்கு வராது. அதுக்கப்புறம் சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா மாதவிட நாட்கள்ல அடிவயிறு வந்து ரொம்ப வலிக்கும். அது ஒரு வலியோட கூட அந்த உதிரப்போக்கு இருக்குமா, அந்த மாதிரி இருக்கிறவங்க காலையில இதே மாதிரி தாங்க நம்மளுடைய இது மருத்துவம் எல்லாமே மாலை 6 மணி காலை 6 மணி 4 இலைகளை வந்து உமிழ்நீரோட சேர்த்து அதை நம்ம அதுவும் வந்து உமிழ்நீரும் மிக சிறந்த மருத்துவ பயன் மிக்கது. ஆனா நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை. எல்லாமே வந்து ரொட்டீனா ஏதோ ஒரு போக்குல நம்ம வந்து நம்மளுடைய வேலைகள்ல இருந்துட்டு இருப்போம். இதை ரொம்ப உன்னிப்பா நம்ம கவனிக்க மாட்டோம். உமிழ்நீரோட சேர்ந்து சாப்பிடும் பொழுது அந்த வலி வந்து அவங்களுக்கு நல்ல ரெமெடி கிடைக்குமாங்க வலியில இருந்து. அப்புறம் மிகப்பெரிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் அப்படின்னா இந்த காலத்துல உடல் பருமன், ரொம்ப இதா சொல்லணும் அப்படின்னா தொப்பை. அது ஆண்களுக்கும் இருக்கும் பெண்களுக்கும். அதுவும் ஆப்ரேஷன் பண்ண பெண்களுக்கெல்லாம் கண்டிப்பா தொப்பை இருக்கும் இல்லையா. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க உணவுக்கு முன்னாடி இந்த இலைகளை எடுத்து ஒரு 3 இலை 4 இலை எடுத்து மென்னு உமிழ்நீரோட சாப்பிடணுமா. அப்படி எப்படிலாம் சாப்பிடணும் அப்படின்னா காலை உணவுக்கு முன், மதியம் உணவுக்கு முன், இரவு உணவுக்கு முன்னு இப்படி சாப்பிட்டுட்டே வந்தா தொப்பை காணாம போயிருமாங்க. எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு பாருங்களேன். நம்ம இவ்வளவு நாள் தெரிஞ்சுக்காம இருந்திருக்கோம். அப்புறம் சில பேருக்கு பார்த்தா சாப்பிட்டா கூட பசியே அடங்காது. எப்பவுமே ஒரு கிரேவிங் இருக்கும், சாப்பிடணுங்கிற அந்த தாகம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க கூட இந்த மாதிரி எல்லாம் இந்த இலைகளை சாப்பிடும் பொழுது பசி அப்படிங்கிற அந்த அதிகப்படியான பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இந்த கற்பூரவள்ளி ஓமவள்ளி என்று அழைக்கக்கூடிய இந்த இலைக்கு இருக்குதாங்க. அப்புறம் இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்க உடலில நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும்னு சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷரை வந்து குறைக்கும். அதுக்கப்புறம் சில பேருக்கு ஒரு மாதிரி ஒரு வாந்தி குமட்டல் அப்படிலாம் இருக்கும் ஜீரணமாகாம. அதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். நுரையீரல் கழிவுகளை வெளியேற்றி வேதிப்பொருள், அந்த நுரையீரல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு வேதிப்பொருள் வந்து இதுல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, வெறும் கசாயம் தானே இதுல வச்சு சாப்பிட முடியும். அப்படி இல்லைன்னா குட்டி பிள்ளைங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவோம்னா அந்த இலைய வாட்டி அந்த இலையில வந்து இப்படி கசக்கிட்டு அதுல இருந்து ஒரு ஜூஸ் மாதிரி வரும் இல்லையா, அதை வந்து நம்ம கொடுப்போம். இவ்வளவுதானே செய்ய முடியும், இதை எப்படி நம்ம சாப்பிட்றது அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா. இல்லைங்க, கசாயம் மட்டும் இல்ல, சட்னி வைக்கலாம், பஜ்ஜி போடலாம், சாதம் செய்யலாம், ரசம் செய்யலாம். அப்படிலாம் செய்யும் பொழுது அதுல என்ன நீங்க பண்ணிருக்கீங்கன்னே தெரியாது இல்ல. ரசம்னு சொல்லி குழந்தைங்கிட்ட கொடுத்தா சாப்பிட போறாங்க. வெரைட்டி ரைஸ், கிரீன் கலர் ரைஸ்ன்னு கொடுத்தா அழகா சாப்பிட்டுட்டு போறாங்க. அப்புறம் எதுக்குங்க நம்ம கஷ்டப்படணும். இப்ப நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா இந்த வீடியோவோட முடிவுல நான் வந்து உங்களுக்கு பஜ்ஜி போட்டு காமிக்க போறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையுமே இன்னைக்கு சொல்லிட்டோம் அப்படின்னாக்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டா எல்லாரும் இதை வளர்க்க ஆரம்பிப்பீங்க, தினமும் பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க இல்லைங்க. அதனாலதான் காலையில எழுந்த உடனே சில பேருக்கு அடுக்கடுக்கா தும்மல் வரும், பிரச்சனை, நீர் அப்படி மூக்குல இருந்து நீரா கொட்டுங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த இலையினுடைய சாறை எடுத்துட்டு நல்லெண்ணெயோட சேர்த்து காய்ச்சி அதை வந்து தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தா அந்த அடுக்கு தும்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மாதிரி அசைவ உணவுகள் வந்து சில பேருக்கு ஜீரணமாகாது இல்லையா. அப்போ உடனே வந்து நம்ம ஆசிட் மாதிரி பயன்படுத்தக்கூடிய அந்த பாட்டில்ல விற்கக்கூடிய குளிர்பானங்கள் எல்லாம் நம்ம குடிப்போங்க. அது எவ்வளவு கெடுதல் நமக்கும் தெரியும், ஆனா அஜீரணமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், சமைக்கும் போதே இந்த இலைகளை 2 போட்டு அதோட சேர்த்து சமைச்சிட்டீங்க அப்படின்னாக்க டேஸ்ட்லயும் வித்தியாசம் தெரியாது, ஸ்மெல்லும் தெரியாது, டேஸ்டாவும் சாப்பிடலாம், செரிமான கோளாறும் நமக்கு இருக்கவே இருக்காதுங்க. அது மட்டும் இல்ல, சில பேருக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமா வயிற்றுல ஒரு பெரிய இரைச்சல். நம்ம அப்படியே இந்த திருச்செந்தூர்லாம் போனோம் அப்படின்னாக்க அலைகள்லாம் அடிக்கும்போது ஒரு பயங்கரமான சவுண்ட் வரும், அந்த மாதிரியான சவுண்ட் இருக்கும். வேலெல்லாம் பார்க்குற இடத்துல ஐயோ இந்த சத்தம் வெளியில கேட்டுருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கூட சில பேருக்கு இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கூட தினமும் இதோட சாறை எடுத்துட்டு நீர்ல கலந்து பருகுனாங்கன்னா அந்த ஓசையே, அது சத்தம் இருக்கு பாத்தீங்களா, அது அலட்டல் இல்லாம ஓடி போயிருங்க. எவ்வளவு நல்ல விஷயம் பாத்தீங்களா. அதனால இத வீடுகள்ல கண்டிப்பா எல்லாரும் வளர்த்து வைங்க. அப்படி இது பக்கத்துல வந்து அப்படியே நம்ம கிராஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இதோட ஸ்மெல் நம்மள அப்படியே ஒரு மயக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கும். ஆனா இந்த அளவுக்கு பயன் இருக்குன்னு தெரிஞ்சா இனி அடிக்கடி பயன்படுத்துவீங்க இல்லையா.
அப்புறமா பாடி பெயின் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு 40க்கு மேலே ஆனால் பெண்களுக்கு வந்து நிறைய வேலை பார்த்தா பேக் பெயின் இருக்கும், கால் வலி, கை வலி, இல்லைன்னா முதுகு வலி, இந்த மாதிரி வந்து வலிகள் வந்து மூட்டு சம்பந்தப்பட்ட வலிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா. அதுக்கு ரசம் வச்சு சாப்பிட்டோம் அடிக்கடி, வாரத்தில் ஒரு நாளாவது ரசம் வைக்கலாமா இல்லையா. அந்த ரசம் வைக்கிறோம் கண்டிப்பா. அதை இந்த ஓமவல்லி ரசத்தை வச்சுட்டோம் அப்படின்னாக்க இந்த வலிகள் எல்லாம் ஓடி போயிரும் இல்லையா. அதையும் நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேங்க, தேங்காய் எண்ணெயில இதோட ஆயிலையும் இதையும் தேங்காய் எண்ணெயும் கலந்து ஆயில் ரெடி பண்ணி நம்ம தலையில தேய்ச்சோம் அப்படின்னாக்க அந்த பொடுகு, அப்புறம் பொடுகுனால சில பேருக்கு பயங்கரமான அரிப்பெல்லாம் கூட தலையில இருக்குங்க. அதுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு ரெமெடியை இது கொடுக்கும். கண்டிப்பா நீங்க வந்து பயன்படுத்தி பாருங்க. அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா, ஸ்மோக்கர்ஸ் அவங்களுக்கு தெரியும் அதனால கெடுதல்னு, ஆனா கூட குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை விடவும் முடியாம திணறுவாங்க. அவங்களுக்கு அதனால என்ன வரும் அப்படின்னா, நாளடைவுல லங் கேன்சர், அது மாதிரி லங் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாரத்துக்கு 3 முறை 1/2 டம்ளர் அளவுக்கு ஒரு கஷாயம் வச்சுக்கணுங்க. வச்சுட்டு இதை ரெகுலரா குடிச்சுட்டே வந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இதுல அவங்க உடம்புல நச்சுகள் வந்து நிறைய இந்த ஸ்மோக் பண்ணதுனால உள்ள நிறைய ஸ்டோர் ஆயிருக்கும். அது எல்லாத்தையும் அது நச்சுக்களை வெளியேற்றி கொண்டு வந்துருமாங்க. ஆனா இதுதான் கொண்டு வந்துருமேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து குடிக்க கூடாது. குடியை நிப்பாட்டிட்டு நீங்க என்ன பண்ணணும், ஸ்மோக் பண்றதை நிப்பாட்டிட்டு இதை நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ஹெல்த்தியா ஆரோக்கியமா நீண்ட நாட்களுக்கு கண்டிப்பா இருக்கலாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. அது மட்டும் இல்ல, டெய்லி நம்ம சரி இது ரொம்ப ஆரோக்கியமா இருக்குது, டெய்லி சாப்பிட்றலாமா, ரொம்ப ஹெல்த்தியா இருந்துடலாமா அப்படின்னு எல்லாம் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. எல்லாமே வந்து ஒரு மண்டலம் அல்லது ஒரு 4 இலை 3 இலை இந்த மாதிரி தான் பயன்படுத்தணும். எதையுமே எவ்வளோ நல்ல விஷயமா இருந்தாலும் ரொம்ப அதிகமா பயன்படுத்தக்கூடாது. அது கூட நமக்கு சில நேரங்கள்ல ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணலாங்க. சரி, நம்ம அப்படியே இதை பத்தி நிறைய பார்த்துட்டோம். இப்போ ஓடி போய் ஒரு 10 இலைகளை பறிச்சுட்டு போய் ஒரு பஜ்ஜி போட்டு காமிச்சிடலாமா? வாங்க கிச்சனுக்கு போகலாம். பாருங்க, இந்த மாதிரி இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நம்ம பஜ்ஜி போடலாம் வாங்க. பாருங்க, நல்ல கடலை மாவு, அதோட கொஞ்சம் உப்பு, மிளகாய்த்தூள், சீரகம், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டு நல்ல ஒரு பஜ்ஜி மாவு பதத்துல பசைஞ்சு வச்சாச்சுங்க. இங்க பாருங்க, ஓமவல்லி இலைகளை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஆயில் ஹீட் ஆயிட்டே இருக்குதுங்க. ஓமவல்லி இலைய நம்ம இப்படி ஒரு இலை எடுத்துக்கிறோம், நல்லா இதுல டிப் பண்றோம், அப்படியே போடுறோம். இதெல்லாம் வந்து நிறைய பெரிய பெரிய நகரங்கள்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி பஜ்ஜி வந்து மழைக்காலமானா போட ஆரம்பிச்சிடுறாங்கங்க. அழகா நம்ம பஜ்ஜி சாப்பிட்ட ஃபீலோட சாப்பிட்றலாம். அதே நேரம் நமக்கு ஒரு ஆரோக்கியம், சளி தொந்தரவு, இன்னும் நான் சொன்ன அத்தனை தொந்தரவுகளுக்கும் ஒரு பெரிய ரெமெடி கிடைக்கும் இல்லையா. இங்க பாருங்க, எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. சாப்பிட இந்த காரத்தன்மை அதெல்லாம் இருக்காதாங்க. நான் போட்டு எடுத்து காமிக்கிறேன் உங்ககிட்ட. பாருங்க, அப்படியே பஃப்னு எவ்வளோ புஷ்ஷுன்னு வருது பாருங்களேன். பார்க்கவே அதுவும் ஹாட் மாதிரி எவ்வளோ அழகா இருக்குது. இப்படி ஒரு பஜ்ஜியை சாப்பிட கேட்கவா வேணும். சூப்பரா ரெடி பண்ணியாச்சுங்க. வாங்க அப்படியே மாடி தோட்டத்துல அப்படியே சுத்தி பார்த்து சாப்பிடலாம் வாங்க. மாடி தோட்டம் வந்துட்டோங்க. அப்படியே சுட சுட இந்த பஜ்ஜியை சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லை. இங்கே பாருங்க, இது வந்து அப்படியே ஹாட் மாதிரி இருக்குங்க. ஒவ்வொன்றும் ஷேப்பே ரொம்ப அழகா எனக்கு பிடிச்சிருக்கு. டேஸ்ட் நம்ம பார்ப்போம். இதை சாப்பிட்றப்ப வந்து அந்த ஓமவல்லி இலையில அந்த ஒரு மாதிரி விறுவிறுப்பு தன்மை இருக்கும் இல்லையா, காட்டமாக, அந்த ஒரு ஃபீலெல்லாம் இல்லைங்க. சாப்பிடும்போது என்ன பஜ்ஜின்னு கண்டுபிடிக்க முடியல. குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஹாப்பியாக ஸ்நாக்ஸ்ன்னு சாப்பிட்ருவாங்க. அந்த அந்த இலையில போட்டிருக்கோன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு சளி தொந்தரவும் குறைஞ்சிரும். ஆனால் என்னென்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஏதாவது குடித்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. அப்போ தான் அந்த ஓமவல்லி அந்த இலையை நம்ம சாப்பிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ஓமவல்லி இலை வைங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, இதெல்லாம் நம்ம ஹெல்த் பற்றியே நம்ம நிறைய சொல்லிட்டேன். ஆனால் வீட்டினுடைய முன்பகுதியில் நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் வச்சுருப்பாங்களாமா. ஏன் அப்படின்னாக்கா, காற்றில் இருக்கக்கூடிய, நம்ம சொல்லுவோம் என்னதான் நம்ம வந்து சயின்ஸ் படித்தோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், இதை நம்ப மாட்டேன், அதை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த கண்ணு விழுது, திருஷ்டிப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கண்டிப்பாக ஏற்றே ஆகணுங்க. அந்த ஒரு விஷயத்தை, காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்மறையான அந்த விஷயங்களை எல்லாம் போக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சனால தான் வீட்டு வாசலில் எல்லாரும் பார்க்கக்கூடிய இடங்கள்ல இதை வச்சுருப்பாங்களாம். அப்போ வந்து அந்த எதிர்மறையான எண்ணத்தை இது போக்கிடுவாங்க. அப்போ கண்டிப்பாக நீங்களும் வச்சுருங்க. இந்த பயன்களையெல்லாம் நீங்களும் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கணும், வீட்டிலையே கார்டனிங் வைக்கணும், ஹாப்பியாக இருக்கணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.